ஹாய், வெல்கம் டு திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளகின்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது, அதாவது ஒரு வெப்சைட் க்ரியேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது பேஜஸ், போஸ்ட், மெனு, கேட்டகிரி. இது 4 கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதை நான் உங்களுக்கு அந்த இடத்துல போயிட்டு வெப்சைட் க்ரியேஷனில் சொல்லிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் புரியாது. எனக்குமே புரியல. இதை நான் ரெக்கவரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப. ஸோ அதை நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு வெப்சைட் க்ரியேஷனுங்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களை கொண்டு போகணுங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து பேஜ்னால் என்னென்னு சொல்லி தந்துடுறேன். அடுத்து போஸ்ட்னா என்னென்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் கேட்டகிரி அப்படிங்கிறது என்னென்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் மெனு அப்படிங்கிறது என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பிளகின்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போகிறது நம்மளோட ஹோஸ்டிங்கோட டேஷ்போர்டில் இருக்கும். ஆட் நியூ வெப்சைட் கொடுத்தாச்சு. வேர்ட்பிரஸில் தான் போய் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு போயாச்சு. போனதுக்கப்புறம் நம்மளோட வேர்ட்பிரஸ் அட்மினோட மெயில், அட்மினிஸ்ட்ரேஷனோட பாஸ்வேர்டு கேட்குது. ஓகே, இதெல்லாம் கொடுத்தாச்சு. இதை நம்ம சேவ் பண்ணி நோட் பேடில் போட்டு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்தவொடனே ப்ரீபில்ட் வெப்சைட் டெம்ப்ளேட்டே நம்ம போகிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நான் வேர்ட்பிரஸ் வெப்சைட் க்ரியேஷன் சொல்லிட்டு என்னென்ன மாதிரியான வெப்சைட் க்ரியேட் பண்ணலான்னு தனியாகவே ஒரு கோர்ஸாக கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு போனதுக்கப்புறம் நம்ம இதுதான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பிளகின்ஸ் என்ன கொடுக்க போகிறோன்னா, எந்த பிளகின்ஸும் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த பிளகின்ஸை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு அதாவது ஒரு உங்களுக்கு பேஜஸ்லாம் என்னென்னு தெரியணும்ல. ஸோ நம்ம அந்த இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீபில்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணோம்ல, அதில் என்னென்ன பேஜஸ்க்கு நல்லா பார்த்துங்க. இது ப்ரிவியூ கொடுக்குறோம். ஆக்சுவலி இப்படி தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துக்கலாம். நமக்கு என்ன மாதிரியான வெப்சைட் வேணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன பேஜஸ் இருக்குன்னா, ஹோம் இருக்குது, எபோட்டஸ் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, எஃப்ஏக்யூ இருக்குது, கான்டாக்ட் இருக்குது. ஓகே தானே? இதை நம்ம பார்த்துக்கிட்டோம். இதுதான் பேஜஸ்ஸு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர், அதாவது ஒரு ஊ-காமர்ஸ் ஸ்டோர், ஆன்லைன் ஸ்டோரை எப்படி உள்ள கொண்டு வர்றது, அதாவது இந்த வெப்சைட்டையே எப்படி நம்ம அதுக்குள்ளே, அதாவது நம்ம ஒரு பிளாக் எழுதி அதுக்குள்ளே எப்படி நம்மளோட இ-காமர்ஸ் ஸ்டோரை கொண்டு வரதுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். அது எல்லாமே பேஜ் கிரியேஷன் கீழே தான் வரும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பேஜ் கிரியேஷன் தான். இதில் நமக்காக இந்த இதெல்லாம் நமக்கு தேவைப்படுறது வந்து பிளாக் எழுதுறதுக்கான ஒரு பிளகின்ஸ் அப்புறமா பேசும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நமக்கு தேவை ஊ-காமர்ஸ் தான். ஊ-காமர்ஸ் ஸ்டோர் பிளகினை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம சப்டைம் எப்படி ஒர்க் ஆகுது, ஃப்ரீ டொமைன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல நல்லா. அதனால் நான் இதே யூஸ் பண்ணி போகிறேன். ஸ்டோர் .in கொடுத்த வேணா. ஆக்சுவலி ஏற்கனவே நான் shop.animalstore.in யூஸ் பண்ணிட்டேன். போன வாட்டி செஞ்சு காட்டின வீடியோவில். இப்போ நான் ஸ்டாகிங் animalstore.in கொடுத்து போகிறேன். இல்லைனா யூஸ் டெம்ப்ளேட்டும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் வந்து N1 எலமெண்ட்டுன்னு இருக்குது, அது நம்மளோட அந்த ஃப்ளிக் ஓவரில் இருக்குது. உங்களுக்கு வேணால் காட்டுறேன் பாருங்களேன். ஃப்ளிக் ஓவரில் லாகின் பண்ணுறேன். 0346 ரொம்ப நேரம் அந்த பேஜ்லேயே இருந்தனால கொஞ்சம் வரல. கொஞ்சம் செக்யூராக தான் இருக்கும். ஃப்ளிக் ஓவர் லாகின் கொடுத்துட்டேன்னா கொடுத்ததுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இருக்குல்ல இந்த N1 எலமெண்ட். இந்த N1 எலமெண்ட்டில் நீங்கள் ஏகப்பட்ட வெப்சைட் டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஒரு பிராண்ட் நேமில் வச்சுருப்பீங்களே, ஒரு யூடியூப்பில் சேனல், எவ்வளோ சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் இந்த பாருங்கள், இதில் நீங்கள் போயிட்டு ஏகப்பட்ட வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஷார்ட்ஸாக ஒரு நிமிஷம் பேசி வாய்ஸ் ஓவர் கொடுத்து இது ஹெட்டர் ஃபுட்டர் பாடி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ இந்த படிச்சுட்டு இருக்கப்போ இந்த வீடியோ போட்டிங்கன்னு வச்சுங்களேன், லைவ் ப்ரிவ்யூ ஈஸியாக தான் இருக்கும். லைவ் ப்ரிவ்யூ கொடுக்குறோம் பாருங்கள், அவ்வளோதான். அழகாக ஷோ ஆகும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ரீ பேட் டெம்ப்ளேட்டு தான். நீங்கள் இது கூட உங்களோட யூடியூப்பில் டெய்லி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதில் போய்ட்டு நம்ம ஈஸியாக நம்ம பேஜ் பில்ட் பண்ணிக்கலாம். அழகாக உள்ள போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஓகே தானே? ஏற்கனவே ரெடியாக இருக்குது. இது ஹெட்டர், மேலே இது ஃபூட்டர், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு நான் வந்து எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஸோ நீங்கள் டெய்லி இதிலேருந்து ஒரு மொபைல் வியூவிலே போயிட்டு நீங்கள் N1 எலமெண்ட் போயிட்டு டெஸ்க்டாப் சைட்டுன்னு போட்டிங்கன்னா
டெஸ்க்டாப் சைட்டில் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் அதுலேருந்து டெய்லி ஒன்று எடுத்து இது இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் ப்ரோட்டோஃபைலியோ, இது பிஸ்னஸ் கிளாஸ் வெப்சைட்டு, இது ஆன்லைன் ஸ்டோர் வெப்சைட்டு, அந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான வெப்சைட் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி வெப்சைட் எடுத்துகிட்டு நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ போடுறப்ப கண்டிப்பாக உங்களை பார்க்குறவங்க ஓகே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னு ஆசை இருக்கவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. நம்ம வந்தாச்சு இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இருக்கும் காமர்ஸ்னு வந்துருச்சா, இதில் ஆர்டர்ஸு, கஸ்டமர்ஸ், கூப்பான்ஸு, சப்போர்ட்டு, செட்டிங்ஸ், ஸ்டேட்டஸ், எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே தானே? இப்போ நம்ம நம்மளோட ஸ்டோர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்னும் ஸ்டோர் கொடுத்துட்டேன். நம்மளோட ஸ்டோர் இப்படி தான் இருக்கும், நம்மளோட பிராண்ட். ஓகே தானே? நம்ம ஃப்ரீ பெட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணனால அது ஆக்சுவலி ஷோ ஆகி வந்துருச்சு. இப்படி தான் இருக்கும். இதில் போய்ட்டு நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகே தானே? இது ஃபுட்டர் இது. இதில் நம்ம என்ன வேணால் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணிக்கலாம். இது பாடி, இது மேலே இது சர்வீஸ் கிளாஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு வெப்சைட் இந்த மாதிரியாக ஷோ ஆகுது. ஓகே தானே? இதில் நம்ம இங்கேயே போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளோட இதை N1 இது வேணாம். அது உங்களுக்கு வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணணும். ஓகே, எனக்கு ஒரு நாளைக்கு 10 ஆர்டர் வருதுன்னா ஓகே, நம்மளோட ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நீங்கள் கூட அவங்கள்ட்ட கூட கொடுத்து ஒரு கமிஷன் நீங்கள் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃப்ரீ மார்க்கெட்டிங், ஃப்ரீ ஆர்கானிக்கு நம்மளோட பிராண்டை டெவலப் பண்ணுறது. ஓகே, இதுதான் நம்மளோட வேர்ட்பிரஸோட இது வந்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேஜஸ் நல்லா புரிஞ்சுங்க, பேஜஸ் தான் மெயின். இப்போ நம்ம என்னென்ன பேஜஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த starting.ranimos.in இந்த இருக்குல்ல, starting.ranimos.in இதுதான் நம்மளோட டொமைன் நேம். இதில் என்னென்ன பேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹோம்னு ஒரு பேஜ் இருக்குது. பேஜஸ் நல்லா புரிஞ்சுங்க, இது மெனுவில் அந்த நேம் இருக்குல்ல, அது கீழே ரோல் ஆகுறது பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஹோம் பேஜஸா. அடுத்து எபோட்டஸ் கிளிக் ஆனோன்னே எபோட்டஸ் அவங்கள பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி வரும். இது நம்ம என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சர்வீஸுங்கிறது இது ஒரு பேஜ். நல்லா பார்த்துங்க, இது ஒரு பேஜ். அதில் ஹெட்டர் ஃபுட்டர் மட்டும் மாறாது. ஓகே தானே? மற்றபடி உள்ள பாடி அதில் உள்ள கண்டென்ட் மட்டும் தான் மாறும். மற்றபடி ஹெட்டர் ஃபுட்டர் ரோல் ஆகிட்டே தான் வரும். அடுத்து FAQ, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்குற மாதிரி. இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா கீழே ஒரு கொஸ்டின் வருதா. இதெல்லாம் உட்காந்து நம்ம ரெடி பண்ணணும் தேவையில்லை. இதில் போய்ட்டு நம்ம எடிட் பண்ணாலே போதும். இதில் என்ன கொஸ்டின் கேட்டு என்ன எடிட் பண்ணாலே போதும். சூப்பராக இருக்குல்ல? அது கீழே பாருங்கள், ஃபுட்டர் வந்துடும். இது அது அவங்களோட டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறனால இது எப்போதுமே வந்துடும். இது வேணான்னா கூட நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே தானே? அடுத்த பேஜஸில் கான்டாக்ட், இது ஒரு பேஜ். கான்டாக்டில் அவங்களோட பற்றி கொடுத்துருக்காங்க, ஹெட்டர் ஃபுட்டர் மாறல. ஸோ இதுதான் பேஜஸ். மெனு இது ஹெட்டருக்குள்ளே இருக்க இது மெனுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதுதான் பேஜாக நம்ம இங்கே ரோல் ஆகுது. இப்போ நான் இங்கே நம்மளோட வேர்ட்பிரஸோட இதுக்கு வந்தாச்சு. லாகின் கேட்குது. ஓகே, இப்போ நல்லா பார்த்துங்க, நம்மளோட ஹெட்டரில் என்னென்ன பேஜஸ் இருக்குன்னா ஹோம், எபோட்டஸ், சர்வீஸ், FAQ அண்ட் கான்டாக்ட் வித் ஃபோன் நம்பர் தான் இருக்குது. இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா திரும்ப இப்போ நம்மளோட வேர்ட்பிரஸ் டெஸ்ட்பேடுக்கு போவோம். வேர்ட்பிரஸ் டெஸ்ட்பேட் போயாச்சு. ஓகே தானே? இப்போ நம்ம ஒரே பிளக்கின் தான் ஆட் பண்ணோம். அது இந்த காமர்ஸுங்கிற பிளக்கின். ஸோ நம்ம பார்க்கணும் திரும்ப starting.ranimos.in 1 2 3 4 5 பேஜஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம இங்கே போயிட்டு பேஜஸில் போயிட்டு ஆல் பேஜஸ் பார்க்குறோம். ஆல் பேஜஸில் நம்ம சொன்ன மாதிரி எபோட்டஸ் இருக்குது, கான்டாக்ட் இருந்துச்சு, FAQ இருந்துச்சு, ஹோம் இருந்துச்சு, சர்வீஸ் இருந்துச்சு. இப்போ நல்லா பாருங்கள், கார்ட்டுன்னு ஒரு பேஜ் ஆட் ஆகிருக்கா, செக் அவுட்டுன்னு ஒரு பேஜ் ஆட் ஆகிருக்கா, பின்ன ப்ரிவென்ஷன் பாலிசின்னு ஒரு பேஜ் ஆட் ஆகிருக்கா. இதெல்லாம் பேஜ் நல்லா பார்த்துங்க. ரீஃபண்ட் அண்ட் ரிட்டர்ன் பாலிசின்னு ஒரு பேஜ் ஆட் ஆகிருக்கா, ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் ஆட் ஆகிருக்கா. இது எப்படி ஆட் ஆனிச்சு? அது எதுக்கு ஆட் ஆனிச்சு, எப்படி ஆட் ஆனிச்சுன்னா இந்த காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளகின் நம்ம யூஸ் பண்ணனால. நல்லா புரிஞ்சிங்க, நம்ம காமர்ஸ் ஸ்டோரில் ஆன்லைன் ஸ்டோரில் ஒரு பிளகின் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா புரிஞ்சுங்க. பிளகின்ங்கிறது இன்னும் இன்டெப்த்தாக சொல்லுவேன், இதை பற்றி நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவேன். ஆக்சுவலி அதாவது நம்ம ஒரு ப்ரீபெய்ட் டெம்ப்ளேட்டை எடுத்தாச்சு, அதுதான் இது. அந்த ப்ரீபெய்ட் டெம்ப்ளேட்டுக்குள்ளே ஒரு சர்வீஸ் கிளாஸ் வெப்சைட்டாக இருக்குது. சர்வீஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கூட இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு கூட நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் இது ஒரு எடுத்துக்காட்டு தான் காட்டேன். நான் ஆக்சுவலி நான் பிளாகில் போயிட்டு கூட இந்த மாதிரியான ஒரு காமர்ஸ் ஸ்டோர் எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கலாம். ஓகே, சர்வீஸ் கிளாஸ்லேயே நான் சொல்கிறேன். ஆக்சுவலி அது எப்படி ரோல் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். நம்ம காமர்ஸ்ங்கிறத எடிட் பண்ணிட்டனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஷாப்புங்கிற பேஜஸும் ரீஃபண்டு பாலிசி அதெல்லாம் வந்துருச்சு. செக் அவுட்டு கார்ட்டெல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஷாப்புங்கிற பேஜை போய் பார்ப்போமே. இது ஒரு பேஜ், நல்லா பார்த்துங்க, இது ஒரு பேஜ்.
எடிட் கொடுக்குறேன், ஓப்பன் இன் நியூ லிங்க்கில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் அந்த பேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், இப்படி இருக்குல்ல. இப்போ இதில் போயிட்டு நம்ம எடிட் பண்ணி இதை எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஓகே தானே? இதை எப்படி எடிட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்குள்ளே நம்ம ப்ராடக்டை நோ ப்ராடக்ட் வேர் ஃபவுண்ட் மேட்சஸ் யுவர் செலெக்ஷன்ஸ். நம்ம ப்ராடக்ட் இன்னும் வைக்கல. ஸோ நம்ம இதை எப்படி டிசைன் பண்ணுறது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இதை பாருங்களேன். இப்போ வந்து இப்போ எபோட்டஸ் இருக்குல்ல, அந்த எபோட்டஸுங்கிறத நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன்னும் லிங்க்கில் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். எபோட்டஸ் வந்துருச்சா? இதுதான் வெப்சைட் பில்டர். யார் இவங்க வந்து வேர்ட்பிரஸ் வெப்சைட் பில்டர், எலமெண்ட்னு வெப்சைட் பில்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம், எப்படிலாம் பண்ணணுங்கிறது சொல்லுது நமக்கு. ஓகே, இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதில் நம்ம எப்படி ஒவ்வொன்றும் எடிட் பண்ண போகிறோங்கிறது ஒன்றும் மேட்டரே இல்லை. இதில் போயிட்டு நீங்கள் எபோட்டஸா, ஓகே எபோட்டஸாக இருக்கட்டும், எல்லாமே ட்ராப் அண்ட் ட்ராக் தான். ஸோ இந்த கம்பெனி ப்ரொஃபைலை நம்ம எடுத்துகிட்டு, ஆக்சுவலி இது உள்ட்ரா அவங்க கண்டென்ட் எல்லாமே தங்கிலீஷ்லேயே, அது இங்கிலீஷே கிடையாது, வேறு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டு Ctrl+Alt கொடுத்து நம்ம பார்த்தாச்சு. நம்ம ChatGPT ஒரு கண்டென்ட்டை கேட்டிருக்கோம். ஏன்னா ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் எப்படி இந்தியன் பேஸ்டு அனிமல்ஸ் டு ஆன்லைன் ஷோன்னு கேட்டிருக்கோம். அதுக்கு ChatGPT ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்கு. அதை எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம். அது போக வேறு என்னென்ன மாற்றணுமோ ஈஸியாக மாற்றிக்கலாம். இப்போ விஷன் இருக்கா, விஷனில் போயிட்டு அங்கே ஒரு கண்டென்ட் இருக்குது, அதை மாற்றிக்கலாம். அது மிஷனில் மாற்றிக்கலாம். வேல்யூவில் மாற்றிக்கலாம். நியூ டேப் கொடுத்து மாற்றிக்கலாம். இன்னும் புதுசாக கூட டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக நம்ம டேப் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே தானே? அதுக்கப்புறம் இங்கே நம்ம பேக்ரவுண்ட் கலரு, ஸ்டைலில் போய்ட்டு இமேஜ், இந்த பேக்ரவுண்ட் கலர், எவ்ரி திங் ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக பண்ணிக்கலாம். ஓகே தானே? சரி, ரைட்டு, ஓகே. இப்போ நம்ம வந்து ஷாப்புங்கிற பேஜில் பார்த்தோம்ல, இப்போ நான் சேவ் கொடுக்கணும், நான் சேவ் கொடுக்கல. ஸோ லீவ் பேஜ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஷாப்புங்கிற ஒரு பேஜில் பார்த்தோம். அந்த ஷாப்புங்கிற பேஜில் எதுவுமே இல்லை, ப்ராடக்ட் பார்த்தோம் தானே? பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேஜஸ் வந்தாச்சுல. இப்போ வந்து WooCommerce இருக்குல்ல, இந்த பிளகின் எப்படிலாம் யூஸ் ஆகுதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இப்போ சூப்பராக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள், இது ஆல் ப்ராடக்ட் பண்ணோம்னு வச்சுங்களேன், எந்த ப்ராடக்ட்டையும் இருக்காது. அதனால தான் இந்த ஷாப்பில் எதுவுமே இல்லை, ப்ராடக்ட் ஷோ ஆகாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நோ ப்ராடக்ட்னு சொல்லுது. ஸோ ஆட் நியூ ப்ராடக்ட் கொடுக்க போகிறோம். ஓகே தானே? ஆட் நியூ ப்ராடக்ட் கொடுக்குறோம். ஸோ ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்கலாம், ப்ராடக்டோட நேம். அதுக்கு நம்ம யாரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அமேசான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அமேசான் போகிறோம். அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறோம். Amazon.in வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு அமேசான் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம 1 டே டெலிவரி 2 டே டெலிவரி வருது. ஸோ அதை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, எது எடுக்கலாம், இந்த இது எடுக்கலாம், புத்தா எடுக்கலாம். சேவ் இமேஜ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதிலேருந்து இது ஆக்சுவலி எஸ்இஓ ஆப்டிமைஸ்டு கண்டென்ட் தான் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அவங்க ரேங்க் ஆக மாட்டாங்க. ஸோ ஆன்லி ப்ராடக்ட்டில் கொடுத்துட்டு ப்ராடக்ட் நேம் என்ன கொடுக்குறோம், அதை அப்படியே காப்பி பண்ணிடுறோம். ஓகே தானே? அதுக்கப்புறம் இந்த ஹோஸ்டிங்கிற இன்பில்டாக நமக்கு ஒரு ஐடியாலஜி தர்றாங்க. எப்படின்னா, அவங்களாவே டிஸ்கிரிப்ஷன் எப்படி ஷார்ட், இது இப்போ நம்ம மேலே கொடுத்த லிங்க் இங்கே Ctrl+V கொடுத்தோன்னா இவங்க என்ன பண்ணுறதுன்னா, நமக்கே ஒரு கண்டென்ட் எழுதி கொடுக்குது. ஷார்ட்டாக வேணுமா, மீடியமாக வேணுமான்னு வச்சுக்கலாம். நம்ம ஷார்ட்டே கொடுக்கலாம். ஷார்ட்டு வித் நியூட்ரல் வேணுமா, இல்லை ட்ரத்தூர்சினஸாக கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் கிரியேட் ப்ராடக்ட் வித் ஏஐ அப்படின்னு கொடுத்த உடனே கண்டென்ட் அழகாக வந்துடும், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்டோட இமேஜ் வைக்க போகிறோம். நான் உங்கள்கிட்ட சொன்ன கேட்டகிரி இது மஸ்ட்டு, அதை நம்ம அப்புறமா சொல்லலாம். இது ப்ராடக்ட் டேக்ஸு. ஸோ நம்ம ப்ராடக்டோட இமேஜ் ஆக்சுவலி வந்துருச்சு பாருங்கள், கண்டென்ட் அழகாக வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ ஆட் பண்ண போகிறது என்னென்னா, அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது அதோட ப்ரைஸ். அந்த ப்ரைஸ் நம்ம பார்த்தோம்ல இவ்வளோ 129. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 129 இல்லை, நம்ம கொடுக்க போகிறது ஒரு 229, சாரி 399. மார்ஜின் வச்சு தான் போய் 399. ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து 299 கொடுத்தாச்சு. ஓகே தானே? கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ராடக்ட் இமேஜ் கண்டிப்பாக கொடுக்கணும். ப்ராடக்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுறோம், அப்லோட் ஃபைல் கொடுக்குறோம், செலக்ட் பண்ணுறோம் இந்த ப்ராடக்ட்டை.
ஓகே கொடுத்தாச்சு. ஓப்பன் கொடுத்த உடனே இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம டெக்ஸ்ட்லாம் கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட கூகுள் ரோபோட்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப நம்மளோட வெப்சைட் திரும்ப திரும்ப ஸ்க்ரோல் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஒர்த்னஸாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே கூட ப்ராடக்ட் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கூட இங்கே கூட மீடியா ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ சும்மா இதெல்லாம் ஒரு இமேஜ் கொடுக்குறேன். இந்த இமேஜை கொடுக்கலாம். 1 2 ஓகே 1 கொடுக்கலாம். இன்சிடென்ட் ப்ராடக்ட் ஓகே தானே. இது கொடுத்தாச்சு. இங்கே பேராகிராஃப் என்னன்னா நம்ம எழுதிக்கலாம். ஹெட்டிங் 1 அப்படின்னு போட்டு கூட நம்ம அடுத்தடுத்த ஹெட்டிங்குள்ளே எழுதிக்கலாம். ஸோ ஹெட்டிங் 1 கொடுத்துருக்கேன் நான் சும்மா. நெக்ஸ்ட் நம்ம நாலேஜ் டூல் க்ரியேட் பண்ணுறப்ப அது ஃபுல்லாக பேசலாம். ப்ராடக்ட் கேலரி ஆட் ப்ராடக்ட் கேலரி இமேஜ்னால் அது எங்கே ஷோ ஆகுதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் நான் கொடுக்குறேன். செலக்ட் பண்ணியாச்சு. ஒரு நாள் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆட் டு கேலரி கொடுத்தாச்சு. ஓகே தானே. இப்போ நம்மளோட ப்ராடக்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பப்ளிஷ் கொடுக்க போகிறோம். பப்ளிஷ் கொடுத்தாச்சா. இப்போ நம்மளோட அந்த ஷாப் பேஜுக்கு போய் பார்க்கலாமா, இது இந்த பேஜ் ஆட் ஆகிருக்கான்னு. இப்போ நம்ம வெப்சைட் லைவில் இருக்குது. இப்போ இல்லை. இப்போ நம்ம ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணோன்னே என்ன ஆகுது, நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட்டு இங்கே ஷோவாக ஆரம்பிச்சிடும். ஓகே தானே. நம்மளோட ப்ராடக்ட் ஷோவாக ஆரம்பிச்சிருச்சு. ப்ரைஸ் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஓகே தானே. இதை நம்ம கிளிக் பண்ணி விட்ற போகிறப்ப ப்ராடக்ட்டை பற்றின எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். நம்ம சும்மா ஆட் பண்ணோம்ல. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் இமேஜ் ஃபஸ்ட் ஹெட்டிங் 1ல் ஆட் பண்ணோம்ல, அந்த ஹெட்டிங் 1 இங்கே வந்துருச்சு பாருங்கள். அது போக நம்ம 4 இமேஜ் ஆட் பண்ணோம்ல, அதெல்லாம் இங்கே வந்துருச்சு. ஸோ நான் அந்த இமேஜில் எங்கே ஆட் ஆகிருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இது நான் பண்ணியிருந்தேன். அது கீழே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. ஓகே தானே. சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான். இது நம்ம இன்னும் இன்டெப்த்தாக பேசலாம். ஸோ இதுதான் பேஜஸ்ஸு. இப்படி தான் பேஜஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே தானே. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஆட் பண்ணி பார்ப்போம். பேஜஸ் இருக்குல்ல, பேஜஸ் போயாச்சு. ஆட் நியூ பேஜ் கொடுக்கலாம். ஆட் நியூ பேஜ் கொடுத்த உடனே who we are அப்படின்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். இது ஷெடியூலிங் கூட பண்ணிக்கலாம். எப்போ இது ஷோ ஆகணும், பப்ளிஷில் இருக்கலாம். இப்போ பப்ளிஷில் இருக்குது ப்ரைவேட், இல்லை பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷன்லாம் வச்சா பாஸ்வேர்ட் மட்டும் போட்டால் போகிற மாதிரி இருக்கும். இல்லை இமிடியேட்டாக இல்லை என்றைக்கு டைம் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஓகே தானே. இப்போ நம்ம ஷெடியூலிங் கொடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக சேவிங் ஆகிடும். ஓகே. இப்போ இது கீழே நம்ம பேஜ் பில்டர் எப்படி வேணால் நம்ம பேஜை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இந்த ப்ளஸ் மார்க்கு கொடுப்போம். ஆக்சுவலி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிங்க, நம்ம இருக்கிறது வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் பில்டர். எலமெண்டரில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் சொல்லித்தரேன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ ஒரு கண்டெய்னர் தான் ஃபஸ்ட்டு வேணும். கண்டெய்னருங்கிறது நம்மளோட கண்டென்ட்டை எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்கான. இப்போ ஒரு 2 கண்டெய்னர் 3 கண்டெய்னர் 2 கண்டெய்னர் வச்சுக்கலாம். 2 கண்டெய்னர் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேராகிராஃப் போட்டுக்கலாம். பேராகிராஃப் இல்லை ஹெட்டிங் லைன் ஆஃப் வாக்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம். ஒரு பேராகிராஃப் கூட இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். கேலரியில் போய்ட்டு ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணோன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எத்தனை பேஜஸ் வேணும் அடுத்து நம்ம பேஜை ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். திரும்ப கண்டெய்னர் கேட்குறோம். கண்டெய்னர் எத்தனை வேணுங்கிற கேட்குறோம். கண்டெய்னர் கேட்டாச்சு. ஓகே. இதுக்குள்ளே இருக்கனால உங்களுக்கு ஒரு கண்டெய்னர் வேணும். இதுக்குள்ளே நம்ம கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். பேராகிராஃபோ இல்லை லிஸ்ட்டுன்னு கொடுத்துருவோம் பாருங்களேன். லிஸ்ட்டு கொடுத்தா லேட்டஸ்ட் போஸ்ட்டு, பேஜ் லிஸ்ட்டு எது வேணால் பண்ணிக்கலாம். ஓகே தானே. அதுக்குள்ளே நம்ம பிளாக் தேவையான லிஸ்ட்டு 1 அப்புறம் என்ட்ரு கொடுத்தோன்னா ஆக்சுவலாக அதை போய் 2ஆக மாறிடும். ஓகே தானே. இப்படி நம்ம பாட்டுக்கு பேஜை ஆட் பண்ணிட்டே போயிடலாம். அடுத்து இங்கே ஒரு ப்ளஸ் மார்க் கொடுத்தோன்னா இங்கே என்ன கண்டெய்னர் வேணும்னா நம்ம எப்படி வேணால் பேஜ் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேஜ் பில்டர். அடுத்து இது கொடுத்தோன்னா ப்ளஸ் கொடுத்தோன்னா நம்ம பாட்டுக்கு என்னென்னா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே தானே. இப்படி தான் பேஜை பில்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இதுதான் பேஜஸ். ஓகே தானே. இப்படி தான் நம்ம பேஜஸ் க்ரியேட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வேணால் லிஸ்ட் போட்டுக்கலாம். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 ஓகே. திருப்பத்தை கொடுத்து திரும்ப ப்ளஸ் கொடுக்கும்போது நமக்கு வெப்சைட்டுக்கு என்ன மாதிரி வேணால் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ போஸ்ட் வேணும்னா நம்ம பிளாக் போஸ்ட் இதில் வேணும், இந்த இடத்துல ஷோ ஆகணும், போஸ்ட் க்ரியேட் கொடுத்துட்டோன்னா அழகாக போஸ்ட் க்ரியேட் ஆட் ஆகிடுச்சா. நம்ம எத்தனை பிளாக் எழுதியிருக்கோமோ எல்லா போஸ்ட்டும் ஆட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கீழே ஒன்று வேணும், வேணாம் என்ன எஃப்ஏக்கு வேணும் அப்படின்னா நம்ம எஃப்ஏக்கு பண்ணிக்கலாம்.
ஆக நம்ம பேஜ் பில்டர் நம்மள தான் பண்ணுறது. ஒரு பேஜை எப்படி வேணால் க்ரியேட் பண்ணலாம். அந்த பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் ப்ளகின் வேணும். ஓகே தானே? உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம பேஜ் க்ரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் காமனாக ஒன்றா பார்க்குறப்ப உங்களுக்கு எல்லாமே புரிய வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ யூ. கலைவத்தில் தலை சிறந்தவன் திசை எட்டு புகழ்